வணக்கம் இனிய இதயங்களே. இன்று தாய் திருவை மாசில்லா குழந்தைகள் தினத்தை கொண்டாடி மகிழ்கிறது. நமது குழந்தைகள் அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் மாசில்லா குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். இனிய இதயங்களே, மின்னும் மின்மினிகள் என்ற இந்த மாசில்லா குழந்தைகள் தின சிறப்பு நிகழ்ச்சியில் சென்னை அண்ணா மேம்பாலத்தின் அருகில் அமைந்திருக்கிற சிறுமலர் காதிகேலாதூர் மேல்நிலைப்பள்ளியின் குழந்தைகளை சந்தித்து அவர்களுக்கு எவ்வாறு பாடங்கள் கற்பிக்கப்படுகிறது, அவர்கள் எவ்வாறு பாடங்களை கற்றுக்கொள்கிறார்கள் என்பது பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் பார்க்கலாம். சென்னை ஜிஎன் செட்டி சாலையில் அமைந்திருக்கிறது லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட். ஐசிஎம் சகோதரிகள் நடத்துகின்ற சிறுமலர் செவித்திறன் குறைவுடையோர் மேல்நிலை பள்ளி. செவித்திறனற்ற குழந்தைகள் வாழ்க்கை பெற வேண்டும், இச்சமூகத்தில் உயர வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்டதுதான் சிறுமலர் செவித்திறன் குறைவுடையோர் மேல்நிலை பள்ளி. 1925 ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த சிறப்பு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் இந்திய அரசு பணி மற்றும் தமிழ்நாடு அரசு பணிகளில் சேர்ந்து தங்கள் வாழ்வில் உயர்ந்த நிலையினை அடைந்திருக்கிறார்கள். பள்ளிக்கு வருகை தரும் மாணவர்கள் அனைவரும் வகுப்பு வாரியாக வரிசையில் நிற்க காலை 8:45 மணிக்கு அசம்பிளியுடன் பள்ளியானது தொடங்குகிறது. அசம்பிளியில் பள்ளியின் ஜெபம், இன்றைய சிந்தனை, பொது அறிவு, அன்றைய நாளிதழ்களின் முக்கிய செய்திகள், தாளாளர் அல்லது தலைமை ஆசிரியரின் அறிவுரைகளும் இடம்பெறுகின்றன. மாணவர்களின் மனதினை ஒருமுகப்படுத்த யோகா பயிற்சிகள் நடத்தப்படுகின்றன. இவை அனைத்திலும் மாணவர்கள் ஆர்வத்தோடு பங்கேற்று தங்களது வகுப்புகளுக்கு வரிசையாக செல்கின்றனர். Get up everyone. Get up everyone. See? Hello. 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 Beautiful. Hello. Hello. Upper and hello. You beat. Okay? You beat. 1, 2, 3. Okay? ஆரம்ப நிலை வகுப்பு இது. ஆரம்ப நிலையில முதலா பள்ளிக்கு வர மாணவர்கள் அவர்களிடம் உள்ள எஞ்சியுள்ள கேட்கும் திறன் அதை நம்ம பயன்படுத்துமாறு நம்ம வகுப்புகள் எடுப்போம். அப்ப அந்த எஞ்சியுள்ள கேட்கும் திறன் முதல்ல ஒலி கேட்கணும். அப்ப அந்த ஒலி எந்த விதத்துல கேட்கும்னா, முதல்ல பேச்சு ஒலியா பேசும்போது எல்லாருக்கும் ஒரே அளவான குறைபாடு இருக்காது, மாறுபாடு இருக்கும் எல்லாருக்குமே. அப்போ எல்லாருக்கும் கேட்கும் போது எந்த விதமான ஒலி முதல்ல கேட்கும் அப்படின்னா, இந்த மத்தள ஒலி நல்லா கேட்கும் எல்லாருக்கும். அப்ப அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, உலகத்துல இந்த மாதிரி ஒலி இருக்கு அப்படின்றத உணருவாங்க. இந்த ஒலி என்ன கொடுக்குது அப்படின்னா, ஒரு ஆர்வத்தை கொடுக்குது. அப்போ இந்த சத்தம் எனக்கு கேட்குது, அப்போ பாடலின் மூலம் என்ன நம்ம உணர்த்த வரோம்னா, ஒரே ஒலியில எல்லாரும் ஒரே தாள அளவோடு பேசும் விதத்தை நம்ம ஊக்குவிக்கிறோம். அப்போ ஆரம்ப நிலை குழந்தைகளுக்கு, நார்மல் குழந்தைங்க ரைம்ஸ்ல தான் ஆரம்பிப்பாங்க ஆரம்ப நிலையில. அப்போ எங்க ஆரம்ப நிலை குழந்தைகளுக்கும் நாங்க இந்த மாதிரி மத்தளம் தட்டி இந்த ஒலியை உணர வச்சு உடல் அசைவுகளோடு பாடல் பாடி நாங்க எடுக்கும்போது அவங்க விருப்பத்தோடு பள்ளிக்கு வருவாங்க. பலூன் 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 பியூட்டிஃபுல் பலூன் ஹலோ பாப்பா red colorful balloon. இன்னைக்கு நம்ம வாகனங்கள் பத்தி படிக்கலாமா, பார்க்கலாமா? என்னென்ன வாகனங்கள் இருக்கு பாப்போமா? சரி, இது என்னது? பஸ். 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 இன்னைக்கு எல்லாரும் பஸ்ல வந்தியா? அது என்னதுமா? இது என்னது?
இது என்னது? சைக்கிள். சைக்கிள். சரி, இன்னைக்கு யாரெல்லாம் பஸ்ல வந்ததுமா? பஸ்ல யாரெல்லாம் வந்தா? தூங்கிட்டு வந்தியா பஸ்ல? அப்போ பைக்ல வந்தாங்க. பைக்ல வந்துட்டு பஸ்ல வந்தியா நீ? ஸ்கூலுக்கு வரும்போது பஸ்ல வந்த. சரி, அப்புறம் இது என்னது? கார் உனக்கு பிடிக்குமா? கார் பிடிக்குமா உங்களுக்கு? இவங்க வந்து 6ல இருந்து 8 வயசுக்குள்ள குழந்தைங்களா இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து செவித்திறன் குறை இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்பு மொழி குறைவா இருக்கு. அதனால அதை வந்து நாங்க ஏற்பு மொழி இல்லாதனால பேச்சு குறைபாடு இருக்கு, மொழி குறைபாடு இருக்கு. இதை வளர்க்கறதுக்காக மொழியின் மூலமாக என்ன செய்யறோம்? கான்வர்சேஷன், உரையாடல் மூலமாகவும், அப்புறம் வாசிப்பு, லிப் ரீடிங், ஸ்பீச், இதன் வழியாகவும் இந்த மாணவர்களுக்கு பேச்சு மற்றும் மொழியை வளர்க்குறோம். இது வந்து நாங்க ரைம்லயும் நாங்க கொண்டு வருவோம். ரீடிங், லிப் ரீடிங், ஸ்பீச் ரீடிங், இதுலெல்லாம் நாங்க என்ன செய்வோம்? மாணவர்களை வளர்த்து அவங்களுக்கு பேச்சு மற்றும் மொழி வளர்ச்சியில முக்கியத்துவம் அளிக்கிறோம். இப்போ நம்ம வந்து மேஜை பந்து விளையாடலாமா? மேஜை பந்து இந்த மாதிரிதான் குடிக்கணும். சரியா? எங்க பிள்ளைங்க வந்து பொதுவா வந்து கிரவுண்ட்ல தான் விளையாட வைப்போம். கிரவுண்ட்ல வந்து எல்லா ரன்னிங், அத்லெட்டு எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. மழை டைம்ல வந்து இந்த மாதிரி இண்டோர் கேம்ஸ் வந்து செஸ்ஸு, கேரம் போர்டு, டேபிள் டென்னிஸ் விளையாட வைப்போம். இப்போ வந்து டேபிள் டென்னிஸ் விளையாடுறாங்க. இது இல்லாமல் வந்து எல்லா கேம்ஸுக்கும் நாங்கள் வெளியும் கூட்டு போவோம். டிஸ்ட்ரிக்ட், நேஷனல்ஸ் எல்லாமே கூட்டு போவோம். இப்போ கூட வந்து நேஷனல்ஸ் வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து பட்டியாலாவுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். அதில் வந்து 3rd பிளேஸ் வாங்கினாங்க பிள்ளைங்க. 12 ஸ்டேட் வந்ததில் வந்து நாங்கள் 3rd பிளேஸ் வாங்கினோம். இந்த இதுலேருந்து இந்த எண்டு வர இப்போ யார் இந்த எண்டில் இருக்கோமோ அவங்களுக்கு சொந்தம். சரியா? இதுலேருந்து அந்த எண்டு வர உனக்கு, இதுலேருந்து உனக்கு அப்படின்னு 4 பேர். இதில் வந்து 2 வகையான ஷூட் தான் உண்டு. சரியா? ஒன்று வந்து ஃப்ரண்ட் ஷூட், ஒன்று பேக் ஷூட். தெரியும்ல? அப்புறம் வந்து இது ரெட். இதில் வந்து என்னன்னா நம்ம ஆஃபாக இப்படி வைக்கக்கூடாது. இதுன்னா ஃபவுல். என்ன பண்ணணும்? நம்ம இந்த எண்டிலே வச்சு தான் அடிக்கணும். சரியா? இதே மாதிரி இந்த எண்டு. இவங்க வந்து டெஃப் பிள்ளைங்க அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது. நார்மலாகவே அவங்க வந்து நார்மல் பிள்ளைங்க மாதிரி இருப்பாங்க, நார்மல் பிள்ளைங்க மாதிரி விளையாடுவாங்க. கேரம்னாலும் சரி, செஸ்னாலும் சரி, அதே மாதிரி நாங்கள் டேபிள் டென்னிஸ் அப்படின்னு நிறைய கேம்ஸ் இங்கே இருக்கு. ஆனால் இப்போ என்னன்னா இவங்களுக்கு வந்து நார்மல் பிள்ளைங்கள மாதிரி எல்லா கேம்ஸும் வந்து எங்கள் ஸ்போர்ட்ஸில் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அந்த டென்னிஸ் கிடையாது, அதே மாதிரி ஃபென்சிங் கிடையாது, அதே மாதிரி சில கேம்ஸுகள் மட்டும் கிடையாது. மற்றபடி எல்லாமே ஈக்குவலாக அழகாக பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு எலுமிச்சை ஜூஸ் செய்ய போறோம். ஓகேவா? எலுமிச்சை ஜூஸ் செய்ய என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்க்கலாம். ஓகேவா? இது என்ன? எலுமிச்சை. இது என்ன? சர்க்கரை. வெரி குட், சர்க்கரை. இது என்ன? உப்பு. வெரி குட். இது என்ன? லீவ்ஸ் இல்லையா? என்ன லீவ்? புதினா இலை. ஓகேவா? இதெல்லாம் வச்சு நம்ம இன்னைக்கு எலுமிச்சை ஜூஸ் செய்ய போறோம். ஓகேவா? சரி, இப்ப ஷென்பா செய்து காட்டட்டுமா? சரி, இப்போ
முதலாவது என்ன பண்ணலாம்? எலுமிச்சை ஜூஸ் என்ன பண்ணலாம்? அப்படியே புளிய முடியுமா? வெட்டணும். நான் வெட்டட்டுமா? இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள். இந்த செயல்முறை பாடம் ஏன் எடுக்கிறோம்னா, இந்த பாடத்து மூலமா குழந்தைங்க வந்து ஒரு விஷயத்த வந்து பார்த்து அவங்களே செஞ்சு அந்த செயல்பாடுகளை அந்த கத்துக்கிறாங்க. ஸோ அப்படி கத்துக்கும் போது அவங்க நிறைய வார்த்தைகளை ஈஸியா கத்துக்க முடியுது. இது வெறும் லெமன் ஜூஸ் மட்டும் ப்ரிப்பரேஷன் கிடையாது. இது மாதிரி நம்ம எந்த விஷயத்த வேணாலும் ஒரு ஆக்டிவிட்டி லெசன் மூலமா எடுக்கலாம். ஒரு பூ செய்யறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு புத்தகத்துக்கு அட்டை போடுறதா இருக்கட்டும், ஒரு சட்டைக்கு பட்டன் போடுறதா இருக்கட்டும். இந்த விஷயம் தான் அப்படின்னு கிடையாது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து ஒரு பெரிய விஷயம் வரைக்கும் நம்ம இந்த ஆக்டிவிட்டி லெசன் மூலமா மாணவர்களுக்கு சுலபமா சொல்லி கொடுத்து கருத்துக்களை வந்து மிக ஆழமா தெளிவா அவங்க மனசுல வந்து பதியும்படியுமா நம்ம பாடங்களை கற்பித்து கொடுக்க முடியும். Today's topic is language. What is speech? Topic is what sound? How do you pronounce the L sound? How do you pronounce? Look at the mouth position. Where is the tongue? Where is the tongue? Is behind the upper teeth. Okay, say L. L. Okay. Read the words. First one, what is it? Lion. Lamb. Say louder. Leg. What is it? Look at the picture and say, read the word. Dolphin. Say louder. Dolphin. Who is he? Who is he? Police. Police. Say louder. Police. எங்க பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்பீச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுடைய லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்பீச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கள் பிள்ளைங்க வந்து ஸ்பீச் வந்து ரொம்ப எல்லா வேர்ட்ஸையும் சரியாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களோட கேட்கும் திறன் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களோட எல்லா வேர்ட்ஸையும் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் நாங்கள் பர்டிகுலராக ஒவ்வொரு சவுண்டுக்கும் நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். ஒவ்வொரு லெட்டராக அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். ஒவ்வொரு சவுண்டுக்கும் வந்து ஒவ்வொரு மவுத் பொசிஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நாங்கள் அவங்களுக்கு காட்டி ஒவ்வொரு சவுண்டும் இந்த மாதிரி தான் இந்தந்த பிளேஸில் நீங்கள் இது பண்ணணும், டங்கை வந்து இங்கே பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் காமிச்சு கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் நாங்கள் டிஃப்ரெண்ட் எக்ஸசைஸ் கொடுத்து அதன் மூலமாக அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நிறைய கேம்ஸ் கண்டக்ட் பண்ணி அதிலிருந்து குறிப்பிட்ட சவுண்ட்ஸை நாங்கள் அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு அந்த சவுண்டை வந்து நல்லா தெளிவாக சொல்ல வைக்கிற ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஒரு வேர்டாக கொண்டு வருவோம். அப்புறம் அந்த வேர்டை யூஸ் பண்ணி அவங்களாவே ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி அதை நல்லா வாசிக்கிறதுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். Okay, ma? நாம இன்னைக்கு கணக்கு பாடம் படிக்க போறோம். சரியா? பின்னம். என்ன பாடம் படிக்க போறோம்? பின்னம். சொல்லலாரோ? பின்னம். இது என்னமா? இது ஆப்பிள். சரி, எத்தனை ஆப்பிள் இருக்கு? ஒரு ஆப்பிள் இருக்கு. சரியா? ஷமீரா, பிரதீக்ஷா 2 பேர் வா. இப்ப 2 பேருக்கு ஒரு ஆப்பிள் 2 பேருக்கு கொடுக்க முடியுமா? முடியுமா? முடியாதா? முடியாது. அப்ப என்ன செய்யணும்? கத்தி வச்சு என்ன பண்ணணும்? வெட்டணும் இல்லையா? வெட்டணும். இப்ப நான் என்ன பண்ணியாச்சு? வெட்டியாச்சு. இப்ப எத்தனை இருக்கு? எத்தனை? எத்தனை? 2. 2ல இப்ப நான் என்ன பண்றேன்? ஷமீராவுக்கு 1 கொடுக்கறேன், பிரதீக்ஷாவுக்கு 1 கொடுக்கறேன். சரியா? எப்படி பிரிச்சேன்? ஒரே ஆப்பிள 2ஆக பாதியாக பிரிச்சேன். அப்போ என்னன்னா இப்ப எத்தனை பீஸ் இருக்கு? 1, 2. 2ல் 1. 2ல் 1. இதை என்ன சொல்லுவோம்னா அரை பகுதி. அரை பகுதி.
2 1 அரை பகுதி. சரியா? 4 1 கால் பகுதி. 4 3 முக்கால் பகுதி. இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பின்னம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏர்லி இன்டர்வென்ஷன், அதாவது இளமையில் கணிப்பு, 1.5 வயது முதல் கண்டுபிடிக்கப்பட்டு செவித்திறன் குறை இருப்பின் அந்த குழந்தைகள் எங்கள் பள்ளியில் அனுமதிக்கப்படுகின்றன. அவர்களுக்கு சரியான பயிற்சி கொடுக்கப்படுகிறது. நம்ம புறநகர் பகுதியில் உள்ள பிள்ளைங்க இங்கே வந்து செல்வதற்கான பேருந்து வசதி தமிழக அரசால் நமக்கு ஏறக்குறைய 50 ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் அதை பிற மாநிலங்கள்லேருந்து படிக்கக்கூடிய பிள்ளைங்கள், பிற மாவட்டங்கள்லேருந்து படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு விடுதி வசதி இருக்கு. அங்கேயும் ஏறக்குறைய 100 மாணவிகள் அங்கே தங்கி கல்வி பயில்கின்றன. இது மட்டும் இல்லாமல் நம்ம சாதாரண ஸ்கூலில், ரெகுலர் ஸ்கூலில் என்ன சிலபஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே சிலபஸ் தான் நாங்கள் வந்து 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் யூஸ் பண்ணுறோம். அதை தான் பயன்படுத்தி படிக்கிறோம். அதே நேரத்தில் +2 முடித்த பிறகு அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்தெந்த காலேஜுக்கு போகணும், அடுத்து போட்டி தேர்வுகளில் எப்படியெல்லாம் கலந்து கொள்ளணும் என்பதையும் நாங்கள் அவங்களுக்கு வழிகாட்டி அந்த பிள்ளைங்க சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரதற்காக நாங்கள் தொடர்ந்து வழிகாட்டி வருகின்றோம். இன்னும் வழிகாட்டி வருவோம். நூற்றாண்டை நோக்கி பயணிக்கக்கூடிய எங்கள் பள்ளி பல்வேறு சாதனையாளர்களை உருவாக்கியுள்ளது. இது போல செவித்திறன் குறை இருப்பின் இந்த பிள்ளைகள் கண்டறியப்பட்டு எங்கள் பள்ளிக்கு வருகை தரும்போது அவர்களுக்கு தக்க வழிகாட்டுதலை வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். எப்போ வேணாலும் எங்களை அணுகலாம். One, two, three, four, five, six, seven, eight. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் வந்து செவித்திறன் குறையுடைய பிள்ளைங்களானதுனால அவங்களுக்கு வந்து தாளம் யூஸ் பண்ணி தான் நம்ம சொல்லிக் கொடுப்போம். கவுண்டிங் 1 2 3 4 5 6 7 8 அப்படி அந்த தாளத்தை பயன்படுத்தி தான் பிள்ளைங்களை சொல்லிக் கொடுக்குறோம். அவங்க மெயினாக ஹியரிங் எய்ட் போட்டிருக்கணும். ஹியரிங் எய்ட் போட்டுட்டு அந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. மெயினாக எங்களை பார்த்து தான் கற்றுக்குறாங்க. நாங்கள் சொல்லிக் கொடுக்க அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. பார்த்து செய்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த கவனிக்க சக்தி எல்லாமே இருக்குது. மெயினாக இந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. இந்த டான்ஸ் கற்றுக்கிறதுனால ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. கிளாஸில் எல்லா செயல்பாடுகளுமே ரொம்ப ஆக்டிவாக செய்வாங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து அவங்களுக்கு நல்ல பிரெயின் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆக்டிவிட்டியாக இது இருக்கும். சொல்ல வந்தோம் கட்ட விட ஏதுமில்லை வரும் காலத்தை குறியாய் சொல்ல வந்தோம். கள்ளமில்லா நரி குறவர் நக காடுகள் மலைகள் சுற்றி வந்தோம். கட்ட விட ஏதுமில்லை வரும் காலத்தை குறியாய் சொல்ல வந்தோம். தானா தன தந்தினானே தன காணானே தன்னானே தானானே தந்தினானே தன தான தானா தன்னானே.
குழந்தைகள் பாராளுமன்ற அமைப்பு என்பது எப்படி நம் நாட்டின் அரசியல் அமைப்பு ஒரு குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அமைச்சர்கள் இருக்கிறார்களோ அதுபோல மாணவர்கள் பருவத்திலே அவர்களுக்கு அந்த வழிமுறைகளையும் அந்த அரசியல் அமைப்பையும் தெளிவுபடுத்தி அவர்களை பயிற்றுவிப்பதற்காக இதை நாங்கள் அமைத்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறோம். இதில் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் மாணவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் அவர்களுடைய பள்ளி மேம்பாட்டிற்காகவும் அவர்கள் எடுக்கிற முயற்சிகள் மற்றும் செயல்பாடுகள் இருக்கும். நான் அக்ஷயா. நான் குழந்தைகள் பாராளுமன்றத்தில் பிரதமராக இருக்கிறேன். நான் அனைத்து அமைச்சர்களையும் மேற்பார்வை செய்வேன். நான் லீதியா. நான் குழந்தைகள் பாராளுமன்றத்தில் துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறேன். நான் அனைத்து மாணவிகளும் செவித்துணை கருவிகளை அணிந்து வருகிறார்களா என்பதை கண்காணிப்பேன். செவித்துணை கருவியில் சத்தம் கேட்காத மாணவர்களை பேட்டரி வாங்கி போட ஆலோசனை வழங்குவேன். செவித்துணை கருவியில் அழுக்கு சேராத வண்ணம் அதை அவ்வப்போது சரிபார்க்க சொல்லுவேன். நீங்க பார்த்தது செவித்திறன் குறையுடைய மாணவ செல்வங்கள் வாசிச்சது. இது நாங்கள் சொல்லிக் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமானது தான். ஆனால் அந்த பிள்ளைகள் எளிதில் புரிஞ்சுக்குவாங்க. இதை நாங்கள் மேற்கத்திய இசையில் சொல்லிக் கொடுப்போம். ஆனால் என்ன இவங்களுக்கு ஃபுல் அல்ஃபபெட்டிக்கல் நோட்டாக எங்களால் சொல்லிக் கொடுக்க முடியாது. வெறும் ப்ராக்டிக்கல் தான் கொடுக்க முடியும். பள்ளியினுடைய விளையாட்டு தினத்திற்கு, கொடியேற்றம் நிகழ்வுக்கு பயன்படுத்துகிறோம், ஆண்டு விழா போன்ற நிகழ்வுக்கு பயன்படுத்துகிறோம். சிறப்பு விருந்தினை வரவேற்கிறதுக்கும் மார்ச் பாஸ் பண்ணுறதுக்கும் இவங்க பண்ணுவாங்க. இப்போ இதில் எத்தனை மணி கொறுக்கணும்னு சொல்லியிருக்கேன்? 20 மணி கொறுக்கணும்னு சொல்லியிருக்கேன். 20 மணி கொறுக்கணும். சரியா? இப்போ நீங்கள் கொறுக்குறீங்களா? இல்லை, நீ கொறு. 20 மஞ்சள் கொறு முதல்ல. இந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் இதை எதுக்காக சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த பிள்ளைங்க ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேலை, நிலையான ஒரு வேலை இல்லை அப்படின்னாலும் இவங்க இந்த கை வேலையை படிச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்க இதனால அந்த பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இது மாதிரி உள்ள கைவேலைகளை எல்லாம் சொல்லி கொடுக்குறோம். உங்கள் குழந்தைக்கு செவித்திறன் குறை இருப்பின் உடனடியாக கண்டறிந்து உரிய மருத்துவரிடம் சென்று ENT டாக்டர் பாருங்க. அவங்ககிட்ட போய் அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. குழந்தைக்கு எந்த அளவுக்கு செவித்திறன் குறை இருக்கா இல்லையான்றது அவங்க சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு ஹியரிங் லாஸ் இருக்குன்றதையும் சொல்லுவாங்க. அதற்கேற்றாப்புல ஹியரிங் எய்டை நல்லபடியாக அணிவித்து உடனடியாக அதற்கான சிறப்பு பள்ளிகளில் நீங்கள் அந்த குழந்தைகளை படிக்க வைக்க தயாராகுங்க. நீங்க லேட் பண்ண என்ன ஆகுதுன்னா குழந்தையோட மொழி ரிசப்டிவ் லாங்குவேஜ் குறைவாவே ஆயிடும். நம்ம எவ்வளோ தூரம் எவ்வளோ சீக்கிரமா கண்டுபிடிச்சு லாங்குவேஜை கொடுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த பிள்ளைக்கு எக்ஸ்பிரஸ் லாங்குவேஜ் நல்லா வரும். ஸோ அவர் லாங்குவேஜை இன்னும் நல்ல மொழியை வெளிப்படுத்துவார்.
அதற்கான அடித்தளம் போட வேண்டியது நீங்க தான், பெற்றோர் தான் போடணும். கண்டுபிடிச்சு நீங்க ஸ்கூலுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்களும் ஆசிரியர்களாகிய நாங்களும் சேர்ந்து அந்த குழந்தையோட சேர்ந்து பயணிக்கும் போது கண்டிப்பா உங்க குழந்தை நார்மல் குழந்தை மாதிரி ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்கிறத நான் உறுதியா சொல்றேன். எங்கிட்ட படிச்ச நிறைய குழந்தைங்க ஒரு சிஏ முடிச்சுட்டு இன்னைக்கு ஓஎன்ஜிசி ஆயில் கார்பரேஷன்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்ல இருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் மத்திய மாநில அரசு பணிகள்ல நிறைய பேர் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. பிரைவேட் செக்டர்ல நிறைய பேர் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அதனால உங்க பிள்ளை மாற்றுத்திறனாளிகளை தவிர அவங்க செவித்திறன் குறை இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகள் என்பதை நீங்கள் உணர்ந்து குழந்தைக்கான வழியை சரியாக காட்டும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சீக்கிரமா கண்டுபிடிங்க, சீக்கிரமா கொண்டு வாங்க. கண்டிப்பா உங்க பிள்ளைங்க மேல்நிலைக்கு வருவாங்க என்பதை உறுதியோட சொல்றோம். அதுக்கு அடுத்தது இந்த கலர்ஸ் எடுப்போம். டாட் கலர் எடுத்து பிளாக் அவுட்லைன் கொடுக்கணும். எல்லாத்துக்குமே இதே மாதிரி ஃபுல்லாக இந்த கை ஃபுல்லாக வர்ற மாதிரி ஃபுல்லாக அவுட்லைன் கொடுக்கணும். இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி அவுட்லைன் கொடுக்கணும். இந்த மாதிரி பிரைட்டாக காமிக்கணும். ஸோ அப்போ என்ன செய்யணும், ஒயிட் கலர் எடுத்து இதில் போட்டு விடணும். போடுங்க பார்க்கலாம். இதே மாதிரி இந்த மாதிரி டாட்ஸ் இருக்கணும். ஓகே, ஸ்கைக்கு மட்டும் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணணும். இது பண்ணி இருக்கிறது ஓகே தான். நீங்களும் அதே மாதிரி டார்க் ப்ளூ இங்கே இருக்கு. இந்த டார்க் ப்ளூ எடுத்து கொஞ்சம் ஜஸ்ட் இப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும். அதாவது எங்கள் பிள்ளைங்க எல்லாமே செவித்திறன் குறையுடைய பிள்ளைங்க. அப்படி இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே டிராயிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். டிராயிங் பண்ணுறதுனால பிள்ளைங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னா அவங்க ஃபஸ்ட்டு ரொம்ப துருத்துருன்னு இருக்க பிள்ளைங்களாம் ரொம்ப சைலண்ட் ஆகிடுவாங்க. அப்படியே ரொம்ப கான்சென்ட்ரேஷன், அவங்களுக்கு படிப்பில் நல்ல கான்சென்ட்ரேட் பவர் கிடைக்கும். அவங்க இதில் அப்படி என்னன்னா உற்று நோக்கி ஒரே இதை அவங்க பார்த்து என்ன பண்ணுவாங்க, நல்ல மைண்டில் ஏற்றிட்டு செய்யும்போது படிக்கக்கூடிய திறன் அவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாகும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒகேஷ்னல் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ஸ்பெஷல் கிளாஸஸ் மாதிரி இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறோம், அப்புறம் கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுக்குறோம், டைப்பிங் கிளாஸ் சொல்லிக் கொடுக்குறோம். தென் அடிஷ்னலாக பியூட்டிஷியன் கோர்ஸ் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் இந்த பிள்ளைங்களுக்காக. இனி இதயங்களே, குழந்தைகள் நமக்கு இறைவன் வழங்கி இருக்கிற மாபெரும் கொடைகள். அதிலும் செவித்திறனற்ற, பார்வை திறனற்ற, மாற்றுத்திறன் படைத்த குழந்தைகள் இறைவனின் சிறப்பு ஆசிர் பெற்றவர்கள். நமக்கு இல்லாத தனித்திறமைகள் அனைத்தையும் இது போன்ற குழந்தைகளுக்கு இறைவன் இயேசு கிறிஸ்து வழங்கி இருக்கிறார். அவர்களை பாதுகாக்கிறார், வழி நடத்துகிறார். இனி இதயங்களே, இது போன்ற குழந்தைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம், அன்பு செய்வோம். அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்வது நமது கடமையாக இருக்கிறது. இனி இதயங்களே, மீண்டும் ஒரு முறை நமது குழந்தைகள் அனைவருக்கும் மாசில்லா குழந்தைகள் தின நல்வாழ்த்தை மாதா தொலைக்காட்சி தெரிவித்துக் கொள்கிறது. இனி இதயங்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.